ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு பட்ஜெட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேங்க இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸில். ஸோ நிறைய சிஸ்டர் வந்து எனக்கு பர்சனலாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எப்படி நீங்கள் மட்டும் 1000 கிராம்ஸ்குள்ளே உங்களோட க்ரோசரியை கொண்டு வரீங்க, எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும், கொஞ்சம் டிப்ஸும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தாங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மாதிரி இன்ஸ்டாகிராமில் பி யூனிக் வித் பிரியா அப்படின்ட்டுருக்கு, அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல். இது போல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்லாம் இதுக்கப்புறம் வரும். நீங்கள் என்னென்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் வந்து நான் உங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ணுவேன். ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ நம்ம வந்து க்ரோசரியை பற்றின வீடியோ பார்க்கலாம். என்னோடய மந்த்லி டார்கெட் பார்த்திங்கன்னா 1000 கிராம்ஸு. இது கூட வந்து ஒரு 100 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா போடலாம், இல்லைனா அடுத்த மாதம் 100 கிராம்ஸ் கம்மியாக வரலாம். பட் என்னோடய டார்கெட் பார்த்திங்கன்னா 1000 கிராம்ஸ் தாங்க. இது முழுக்க முழுக்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. நான் எப்படி வந்து இதெல்லாம் கொண்டு வரேன் அப்படின்றது தான். இது வந்து ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கான பட்ஜெட் வீடியோங்க. ஒரு அப்பா, அம்மா, ஒரு குட்டி குழந்தை. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஒரு க்ரோசரிக்குன்னு ஒரு குட்டியாக ஒரு நோட் போட்டு வச்சுக்கணுங்க. வாரம் வாரம் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோன்ட்டு ஃபஸ்ட்டு அதை எழுதணும். அதை எழுதி நம்ம ஃபாலோ பண்ணால் தான் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இவ்வளோத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். ஏனோ தானோன்னு எந்த மாதம் எவ்வளோ செலவு பண்ணுறோம், எந்த வீக் எவ்வளோ செலவு பண்ணுறோன்ட்டு நம்ம ஒரு நோட் போட்டு எழுதாமல் நம்ம பாட்டுக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எவ்வளோன்றதே தெரியாது, சேவிங்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு நோட்டு போட்டு வாரம் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? இது வந்து உடனே நம்மளால் ஒரே மாதத்தில் 1000 கிராம்ஸ் வந்து வர வைக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு மாதம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அடுத்த மாதம் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு 3வது மாதம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 1000 கிராம்ஸ்குள்ளே கொண்டு வர முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த வீக்லி ஒன்ஸ் க்ரோசரி. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் டெய்லியும் வந்து ஆஃபர் போட்டுக்கிட்டே இருப்பாங்கங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு போய் அந்த பொருளை வாங்குவோம், இந்த பொருளை வாங்குவோன்ட்டு வாரத்தில் 3 நாள் வந்து க்ரோசரி பக்கமே போகக்கூடாது. வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் போகணும். அது எந்த நாளையும் நீங்கள் கணக்கு பண்ணி வச்சுக்கணும். அடுத்த வாரமும் அதே நாள் போகணும். அப்படி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து செலவுகளை குறைக்கலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் தான் க்ரோசரி கண்டிப்பாக போகணும். ஓகேவா? இப்போ ஒரு மாதத்தில் மொத்தம் 4 வீக் இருக்குது. ஃபஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக் அப்படின்ட்டு நம்ம வந்து இந்த 1000 கிராம்ஸை பிரித்து வச்சுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 300 கிராம்ஸ் செலவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வீக் கொஞ்சம் கம்மியாக ஒரு 200 கிராம்ஸ் செலவு பண்ணும். அதுக்கு அடுத்த வீக் பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம்ஸ் செலவு பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம்ஸ் செலவு பண்ணுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வீக்கும் வந்து பிளான் பண்ணி வந்து நீங்கள் க்ரோசரி வாங்கணும். ஓகேவா? இப்போ வீக்லி வந்து நீங்கள் ஜாமான் வாங்க போகிறீங்க. இப்போ வீக்லி ஒரு நாள் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ என் ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஃபஸ்ட்டு வீக் நான் க்ரோசரி வாங்க போகிறேன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தாங்க நான் வந்து கடைக்கு போவேன். அது வரைக்கும் நடுவில் வந்து இப்போ போகிறது கிடையாது. நடுவில் வந்து பால்லாம் வாங்க போவேன். ஒரு 3 நாளில் பால் முடிஞ்சிடும். அடுத்து பால் வாங்க போவேன். இப்போ பாலுக்கு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். அது என்னன்றதை இப்போ சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வீக் நீங்கள் க்ரோசரி போகிறீங்க. அப்போ என்ன பண்ணணும், அந்த 1 வீக்குக்கு தேவையான சிக்கன், மட்டன், ப்ரானு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும். ஃபிஷ்ஷு எல்லாமே வாங்கிக்கணும். முட்டை எல்லாமே வாங்கிடணும். இங்கே எக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேவாக தான் போட்டிருப்பாங்க. 30 முட்டை வந்து 18 கிராம்ஸ், 20 கிராம்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வீக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே வாங்கி வச்சிடணும். நான்வெஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சா, அடுத்தது வெஜிடபிள்ஸும் வந்து அந்த 1 வீக்குக்கு நீங்கள் என்னென்ன மீல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். காய்கறி வாங்கணும், அப்புறம் கீரை வாங்கணும், அதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் தயிர் டப்பாலாம் பார்த்தீங்கன்னா 5 கிராம்ஸ்க்கு நல்ல பெரிய தயிர் டப்பாவே தருவாங்க. அது 1 வீக்குக்கு வரும். வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கக்கூடாது, ஏன்னா சீக்கிரமாக வீணாக போயிடும். அதனால் கொஞ்சமாக வாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலைன்னு எல்லாத்தையும் அந்த 1 வீக்குக்கு தேவையானதை நீங்கள் ஃபுல்லாக வாங்கி வச்சணும். அது மாதிரி மில்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 லிட்டர் வாங்கிட்டு இருந்தேன். வாங்கிட்டு இப்போ நடுவில் என்ன பண்ணுவோம், ஒரு 3 நாள் கழிச்சோடனே மில்க் வாங்குறதுக்காக க்ரோசரி போவேன். அப்போ ஒரு தண்டமும் ஒரு 50 கிராம்ஸ் எனக்கு செலவாகும். அதனால நான் இப்போ என்ன பண்ணுறது, ஒரு கேலன் வந்து வாங்கிட்டு வந்துடுறது. அதுவே எனக்கு வந்து ஒரு 5 டேஸ் கிட்ட வருது. நல்லா பெரிய பாட்டிலுங்களா, அதனால ஒரு 5 டேஸ் கிட்ட வருது. மோஸ்ட்லி என் பொண்ணு வந்து அவ்வளோவா மில்க் குடிக்க மாட்டாங்க. ஸோ நானும் என்னோட ஹஸ்பண்டுன்றதுனால எங்களுக்கு தாராளமாகவே 5 நாளைக்கு மேலேயே வந்து மில்க் வருது. அதனால் நான் இப்போ இந்த மந்த்லேருந்து
1 கேலன் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த 50 திரம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா 3 நாளைக்கு ஒரு தடவை பே பண்ணுறதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ உங்கள் வீட்டில் பேபி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கணும். இங்கே பிஸ்கெட்டு, அப்புறம் சிப்ஸு, நிறைய சாக்லேட், குட்டி சாக்லேட், அது மாதிரி நிறைய பல்காக ஒரு 10 திரம்ஸ், 6 திரம்ஸ், 7 திரம்ஸ் அப்படின்ட்டு நிறைய வந்து ஆஃபர் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்நாக்ஸுக்குன்ட்டு ஒரு 25 திரம்ஸு 30 திரம்ஸ் வந்து நீங்கள் செலவு பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து அரிசி, பருப்பு, ஆயிலு, அப்புறம் அந்த கொண்டக்கடலை, வெள்ளை பீன்ஸ், அது இதுன்ட்டு நிறைய கடலைகள்லாம் இருக்கும். அதெல்லாமே வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் அந்த ஃபஸ்ட்டு வீக்கே. இப்போ பருப்புலாம் நீங்கள் வந்து ஒரு 2 கிலோ வாங்குறீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக வந்து 1 மாதம் வரும். வாரத்தில் எல்லா நாளுமே நம்ம சாம்பார் வைக்க போகிறது கிடையாது. வாரத்தில் ஒரு 2 நாள் சாம்பார் வைப்போம். ஸோ அதனால் அது வாங்கி வச்சுக்கணும். உளுந்துலாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 2 கிலோன்னு வாங்கி வச்சுக்கணும். அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு மந்த்துக்குள்ள பட்ஜெட் வந்துடும். அந்த உளுந்து, அரிசி அதெல்லாமே. ஆயிலுமே அந்த மாதிரி தாங்க, ஒரு 2 லிட்டர் வந்து வாங்கி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வீக்கு ஒரு 2 லிட்டர் நீங்கள் ஆயில் வாங்கி வைக்கிறீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் வீக்குக்கும் அதே ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு 3rd வீக்கு தான் நீங்கள் வந்து அடுத்த ஆயில் வாங்குற மாதிரி வச்சுக்கணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் பார்த்து சிக்கனமாக செலவு பண்ணிக்கணும். அரிசி வந்து இந்த 5 கிலோ 2 கிலோ அப்படின்லாம் நீங்கள் வாங்கக்கூடாது. வாங்கினீங்கன்னா பல்காக ஒரு 18 கிலோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கணுங்க. 56 ரூபா 60 ரூபா அதுக்குள்ளே தான் வரும். இது என்னது சோனா மசூரி எல்லாம். இங்கே வந்து மோஸ்ட்லி சோனா மசூரி தாங்க நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டிங்கன்னா அந்த அரிசிலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் 2 மாதத்துக்கே உங்களுக்கு இந்த 18 கிலோ எங்களுக்கு வருது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வீக் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வீக்கே வந்து இப்போ ஃபஸ்ட்டு வீக்கு இவ்வளோ ஜாமான் வாங்கிட்டீங்க. அப்போது வந்து எனக்கு 350 ரூபா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்த வீக்கு கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் ஒரு 150 ரூபா தான் செலவு பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் 200 ரூபா செலவு பண்ணக்கூடாது. ஏன்னா இதோட 50 ரூபாய் தான் நீங்கள் முன்னாடி மாதமே செலவு பண்ணிட்டீங்கல்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி லெஸ் பண்ணி மைனஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த 1000 ரூபாய்க்குள்ள செலவுகளை நீங்கள் பார்த்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? இப்படி தான் வந்து நான் வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அது மாதிரி இப்போது நீங்கள் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா இருந்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு அனுப்புகிற ஸ்நாக்ஸுமே வந்து நீங்கள் வந்து அந்த வீக்லியில் வந்து வாங்கிடணும். அந்த வீக் ஃபஸ்ட்டு ஷாப் போகிறீங்கல்ல அப்போயே வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அந்த 4 நாளைக்குள்ள ஸ்நாக்ஸை நீங்கள் கொடுத்துட்டு வரணும். இப்போ ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்குன்னு திடீர்னு நடுவில் நம்ம கடைக்கு போவோம். அப்போ ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணிட்டு வருவோம். இந்த ஊரில் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லலாம் பயங்கர ஆஃபர் போடுவாங்கங்க. நீங்கள் எண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ ஆஃபர் போடுவாங்க. நீங்கள் பாட்டுக்கும் அவ்வளோ ஆஃபரை வாரி வச்சுக்கிட்டிங்கன்னா பட்ஜெட் எங்கேயோ போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்து தான் வந்து செலவு பண்ணணும். ஸோ இதே மாதிரி இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கு கடைக்கு போகும்போது இப்போ நீங்கள் என்னென்ன வாங்குவீங்கன்னா சிக்கனு, மட்டனு, ப்ரானு மறுபடியும் வாங்குவீங்க. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, மில்க்கு, எக்கு எல்லாமே வாங்குவீங்க. ஸ்நாக்ஸ் வாங்குவீங்க. ஆனால் அரிசி பருப்புலாம் வந்து அவ்வளோவா வாங்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு போன வாரம் வாங்கினதே வந்து இருக்கும் வீட்டில். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து ஒரு வாரமும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கடைக்கு போகணும். அப்படியே போகிறோம் எதையோ வாங்கிட்டு வரோம் அப்படின்லாம் வாங்கக்கூடாது. சரிங்களா? ஓகே. இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 டிப்ஸ் பார்க்கலாம் இந்த பட்ஜெட் வீடியோவில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் க்ரோசரிக்கு போகிறீங்களா, போன உடனே தேவையில்லாத எல்லா பொருளையும் வாரி எடுத்து நீங்கள் உங்களோட பேஸ்கெட்டில் போட்டுக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவை, இந்த குழம்பு வைக்கிறதுக்கு இந்த வாரத்துக்கு இது தேவைப்படுது, ஆல்ரெடி வீட்டில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சும்மா ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு எல்லாத்தையும் வாரி நீங்கள் வந்து உங்கள் பேஸ்கெட்டில் போட்டுட்டு வரக்கூடாது. அது மாதிரி க்ரோசரி அப்படியே வாங்கி சமைக்கிறோமோ இல்லையோ ஆஃபரில் போட்டிருக்காங்க அப்படின்னு வாங்கி வீடு ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வைக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பொருள் வந்து ஆஃபரில் போட்டிருக்காங்க, அதே பொருள் ஆஃபர் இல்லாமல் இருக்குது. ஐயோ குவாலிட்டி இது ரொம்ப மட்டமான குவாலிட்டி, அது ரொம்ப ஹை குவாலிட்டி அப்படின்னு செக் பண்ணக்கூடாது. உங்களுக்கே தெரியும் அந்த பருப்பை பார்த்த உடனே இது நல்லதுப்பா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து தூர்தால் ஒரு பிராண்ட் வந்து 7 திரம்ஸ் போட்டிருக்காங்க, இன்னொரு பிராண்ட் வந்து 10 திரம்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ நீங்களாக இருந்தால் எது எடுப்பீங்க? நான் வந்து அந்த 7 திரம்ஸ் பருப்பு தாங்க எடுப்பேன். ஆல்ரெடி நம்ம இங்கே க்ரோசரிக்கு நிறைய பே பண்ணுறோம். அந்த 7 திரம்ஸ் பருப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது, குழம்பு வச்சாலும் நல்லா தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நான் அந்த 7 திரம்ஸ் உள்ள பருப்பை தாங்க எடுப்பேன். குவாலிட்டி இதில் நான் செக் பண்ண மாட்டேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஆஃபர் பார்த்து எடுக்கணும். இந்த 3rd பாயிண்ட் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒரு சிஸ்டரை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தேன். அவங்க இந்த மாதிரி க்ரோசரியோ ஓவராக வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்காமல் இருக்கிற க்ரோசரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் இருக்கிறத வச்சு சமைச்சிட்டு
அதுக்கப்புறமா வீக்கெண்டு போய் அது மாதிரி மந்த் எண்டு போய் க்ரோசரி வாங்குவாங்களாம். நிறைய வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க மாட்டாங்களாம். இந்த மாதிரி அவங்களோட டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு பில் எல்லாமே அவங்க அடைச்சிருக்காங்க. இந்த மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணி கடன் ஏதோ வேறு அடைச்சிருந்தேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் அதை வந்து ஃபாலோ பண்ணுவோமேன்ட்டு இந்த மந்த்லேருந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க. அதாவது வீட்டில் வந்து இப்போ ஒரு நிறைய அப்பளம் அது இதுன்னு நிறைய இருக்குது, வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்குது, அதுக்கப்புறம் தூர் தால், சன்னா தால், அப்புறம் உளுந்து அது இதுன்னு எல்லாமே இருக்குது. இருந்தாலும் வேறு ஏதோ ஒரு புது பருப்பை போய் வாங்கக்கூடாது அந்த வீக்கு. நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு அந்த இருக்கிற எல்லா க்ரோசரியும் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இருக்கிறத வச்சு அந்த வாரம் அந்த நாள் சமைச்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு, க்ரோசரி ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. இப்போ ஒரு அப்பளமே வாங்கியிருக்கீங்க, இன்னொரு வெரைட்டி அப்பளம் வாங்கிக்கிறீங்க, இன்னொரு வெரைட்டி அப்பளம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு இந்த 3 அப்பளத்தை எல்லாத்தையும் ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு அடுத்த நாள் என்றைக்கு நம்ம க்ரோசரி வாங்குறோமோ அன்றைக்கி போய் வந்து நம்ம வாங்கும்போது ஸோ இருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஃபுல்லாக காலி பண்ணிக்கிட்டு அடுத்து வந்து பொருள் வாங்குறது. இதை வந்து நானே இப்போ தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிற சூப்பர் மார்க்கெட்லாம் கூடவே வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் சேர்த்து வச்சுருவாங்க. நீங்கள் கீழே ஷாப்பிங் முடிச்சுட்டு மேல் ஃப்ளோரில் போய் இதெல்லாம் சுற்றி பார்க்குறேன்ற பேரில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வீட்டில் குவிக்கிறது. நான் பாருங்கள், கரண்ட் அடுப்பு, கரண்ட்டு குக்கரு, கெட்டிலு, அப்புறம் ஜூஸரு, அது இதுன்ட்டு என்னென்னத்தையும் வாங்கி வச்சுட்டுங்க. ஆனால் இப்போ எதுவுமே நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரே ஒரு அந்த ஜூஸர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் வந்து மந்த்லி வாங்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ 5th பாயிண்ட்டு ஆல்ரெடி நான் உங்கள்கிட்டயே சொல்லியிருப்பேன், வீக்லி ஒன்ஸ் தான் கண்டிப்பாக கடைக்கு போகணும் அப்படின்ட்டு. ஸோ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நெஸ்டோ, கிராண்ட்மா, லூலு இருக்குது. இது 3த்தில் தான் நான் ஷாப்பிங் போவேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு ஏதாவது ஐஸ்கிரீமு, தயிர் டப்பா, பால் டப்பா வாங்கணுன்னா நூனில் ஆர்டர் பண்ணிக்குவேன். எங்கேயாவது அவுட்டிங் போகும்போது சஃபாரி வழியாக போனேன்னா அங்கே போயிட்டு கொஞ்சம் சஃபாரியில் திங்ஸ் வாங்கிட்டு வருவேன். ஸோ நான் இந்த கடைகளில் மட்டும்தான் வந்து ஜாமான் வாங்குவேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வில்லாவில் இருந்தேன். அப்போ என் பக்கத்தில் ஒரு தமிழ் ஃபேமிலி இருந்தாங்க. ஒரு பிள்ளை, அப்பா, அம்மா, இவங்க 3 பேர் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட சும்மா நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, உங்கள் க்ரோசரிலாம் எவ்வளோ வருதுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா 1500, 1700 அப்படி வந்துட்டுருக்கோம். அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது, ஓ 1700 வருமா, எங்களுக்கெலாம் வெறும் 500 திரம்ஸ் தான் சிஸ்டர் வரும். இத்தனைக்கும் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்டு, ஒரு குழந்தை, 3 பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களோட க்ரோசரி செலவு பார்த்திங்கன்னா 500 திரம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நம்மளுக்கு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா தாம் தும்னு செலவு பண்ணுறது, இந்த எழுதி வச்சு நோட் பண்ணி இவ்வளோ தான் செலவு பண்ணணும், இந்த மாதத்துக்குள்ளே இவ்வளோ தான் செலவு பண்ணணும், அப்படிலாம் எந்த ஐடியாவுமே கிடையாது. இப்போ தான் பார்த்திங்கன்னா என் பொண்ணு வளர வளர பார்த்திங்கன்னா பொறுப்புகள், கமிட்மெண்ட்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. அப்போல்லாம் ஃபீஸ்லாம் கூட பே பண்ணுறது இல்லைல்ல. இப்போ ஃபீஸ் பண்ணணும், நிறைய இருக்குது, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ தான் வந்து எனக்கு இந்த சிக்கனமாக இருக்கணும், இவ்வளோ தான் செலவு பண்ணணும், எழுதி வச்சு செலவு பண்ணணுன்ற ஐடியா எல்லாமே இப்போ வந்துச்சு. இப்போ கடந்த ஒரு 2 வருஷமாக தான் நான் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னாலலாம் அவ்வளோ கன்ஜபிஷனரியாக வெறும் 500 திரம்ஸை வச்சுலாம் குடும்பத்தை கண்டிப்பாக நடத்தவே முடியாதுங்க. நான் சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் க்ரோசரி மட்டும்தான் 1000 திரம்ஸு. மற்ற செலவுகள்லாம் அது பிச்சுக்கிட்டு போகுதுங்க, அவுட்டிங்கு, வெளியில் சாப்பிட்றது அப்படின்ட்டு. அப்போ அவங்களெல்லாம் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ சிக்கனமாக எப்படி இருக்காங்கன்ட்டு. எனக்கு வந்து ஒரு மாதம் 1000 திரம்ஸ் வருவாங்க க்ரோசரி. ஆனால் அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவும் வரலாம், இல்லைனா அதுக்கு மேலேயும் போகலாம். அவ்வளோதாங்க, விலாக் முடிஞ்சுது. இது கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஏக்கு புதுசாக வரவங்களுக்கும் இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய சிஸ்டர் வந்து எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு யூடியூப்லேயே கமெண்ட் பண்ணுறீங்க. இன்ஸ்டாகிராமில் பியூனிக் வித் பிரியா அப்படின்ட்டு ஒரு சேனல் இருக்குது, பேஜ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லுவேன்.